ஹாய், வெல்கம் டு விவி ஸ்டடி சர்க்கிள். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கிளாஸஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 உடைய நோட்டிஃபிகேஷன் அவங்க சொன்ன மாதிரி ஏப்ரல் 1லேயே ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 உடைய நோட்டிஃபிகேஷன் படி 70 சீட்ஸ் போட்டு ஏப்ரல் 1 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ குரூப் 4 உடைய நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் மாதம் 25 ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எத்தனை சீட்ஸ்ன்றது தெரியல இன்னும். ஆனால் கண்டிப்பாக இது ரிலீஸ் ஆகிரும். ஸோ ஏப்ரல் 25 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிற டேட்டுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எக்ஸாம் டேட் என்னைக்கு அப்படின்னா ஜூலை 13. ஸோ கரெக்டாக டிஎன்பிஎஸ்சி தன்னுடைய நோட்டிஃபிகேஷனை குரூப் 1 ரிலீஸ் பண்ண மாதிரி இதுக்கும் குரூப் 4க்கும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. 13 எக்ஸாம் வைப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து எக்ஸாமுக்கு மொத்தம் 79 டேஸ் இருக்கும், 79 நாட்கள் இருக்கும். இதுக்குள்ளே எல்லாருமே குரூப் 4 பற்றி, குரூப் 4 எக்ஸாம்ஸ்னால் என்ன, எப்படி எழுதணும், என்னென்ன சிலபஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் ஓரளவுக்கு படிச்சிருவீங்க. அதை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணி எவ்வளோ கட் ஆஃப் எடுத்து நீங்கள் எப்படி கிளியர் பண்ணுறீங்கன்றதான் மேட்டர். இப்போ குரூப் 4 உடைய கட் ஆஃப்ஸ் பழைய ஒரு 2 எக்ஸாம் கட் ஆஃப்ஸ் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ரெண்டாயிரத்தி 17 நடந்த குரூப் 4 உடைய ஜென்ரல் கட் ஆஃப் 184 இருந்துச்சு. அதே மாதிரி 2018 நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கட் ஆஃப் 168 இருந்துச்சு. மறுபடியும் 2019 ஒரு குரூப் 4 நடந்துச்சு. இது ஆக்சுவலாக 2016 உடைய குரூப் 4 சேர்ந்து தான் நடந்திருக்கு. 2019 நடந்ததுக்கு அதே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தான், எல்லாமே குரூப் 4 தான். இதோடைய ஜென்ரலுக்கு இந்த கட் ஆஃப் 182 இருந்துச்சு. ஸோ இது 82 கொஸ்டின்ஸு. டோட்டல் எவ்வளோவுக்கு? 200க்கு, அவுட் ஆஃப் 200 கொஸ்டின்ஸுக்கு. ஸோ நம்ம இங்கே எப்படி பார்ப்போம்னா கொஸ்டின்ஸ் தான் பார்ப்போம், மார்க் பார்க்க மாட்டோம். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கு ஒரு கொஸ்டினுக்கு. ஸோ 200 கொஸ்டின்ஸ்க்கு 300 மார்க்ஸ் வரும். பட் நம்ம 1.5 மார்க்கு 300 மார்க்ஸ் அதை நம்ம கணக்கு பண்ண மாட்டோம். மொத்தம் எத்தனை கொஸ்டின் நம்ம எழுதுகிறோம், எத்தனை கொஸ்டின் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம், மொத்தம் கட் ஆஃப் எவ்வளோ டிசைட் ஆகுதுன்றது தான் நம்ம மெயினாக பார்ப்போம். ஸோ இதை வச்சு தான் கட் ஆஃப் டிசைன். சரி, அப்போ இந்த தடவை நடக்க போகிற குரூப் 4 உடைய கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம இப்போயே கெஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 165 கொஸ்டின்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 185 கொஸ்டின்ஸ்குள்ளே கட் ஆஃப் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்து அமையும். ஓகே, இப்போ நம்ம கட் ஆஃப் 165 185 வரலாம். அது கொஸ்டின் பேப்பரை பொறுத்து அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கட் ஆஃப் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கொஸ்டின்ஸ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். அதாவது 6th to 10th ஸ்டாண்டர்ட் வரையான சிலபஸை தான் இவங்க எடுக்கிறதாக அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் மொத்தம் 200 கொஸ்டின்ஸு. இந்த 200 கொஸ்டின்ஸை 2 பார்ட்டாக பிரிப்பாங்க. இது ஜென்ரல் தமிழ், இது ஜென்ரல் ஸ்டடீஸ். இதில் 100 கொஸ்டின் இருக்கும். இதுலேயும் ஒரு 100 கொஸ்டின் இருக்குது. இது எல்லாமே இப்போ எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். இந்த 100 75 25ன்னு பிரிப்பாங்க. இந்த 25 மேக்ஸு, இந்த 75 ஜிஎஸ் அப்படின்னு சொல்கிற ஜென்ரல் ஸ்டடீஸில் மற்ற சப்ஜெக்ட்ஸ்.
இப்போ இந்த 75 மார்க்கு கொஷின்ஸும் இந்த 25 கொஷின்ஸை பற்றி இப்போ பார்த்துருவோம். ஜென்ரல் தமிழை அடுத்து வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்ல ஜிஎஸ்ல 75 கொஷின்ஸ் வருது அப்படின்ட்டு. இது வந்துட்டு எங்கேருந்து வருது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஜிஎஸ் வந்து பார்ட் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க சிலபஸில். இதுலேருந்து மொத்தம் 75 கொஸ்டின் வருது. இந்த பார்ட் ஏல மொத்தம் எத்தனை யூனிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 யூனிட் இருக்குது. மொத்தம் 6 யூனிட் இருக்குது, அதாவது 6 யூனிட் இருக்குது. இதில் வந்துட்டு முக்கியமான யூனிட் எது அதிகமாக வெயிட்டேஜ் எடுக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்தியன் எக்கனாமி, அடுத்து ரெண்டாவது ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இந்த பேர்லேயே தெரிஞ்சிருச்சு, ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கணும், கொஞ்சம் கல்ச்சர் கொஞ்சம் வரும், ஹெரிட்டேஜ் கொஞ்சம் வரும், சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸு எல்லாமே தமிழ்நாடை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் வரும். ஸோ இதில் எத்தனை கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா 20 கொஸ்டின்ஸு. இதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருதுன்னா 20 கொஸ்டின்ஸு. அடுத்து இப்போ இதை 75ல் 20 20 40 கொஸ்டின் போக பேலன்ஸ் 35 கொஸ்டின் இருக்குல்ல, அதுக்கு சொல்கிறேன். இந்தியன் பாலிட்டி, இந்தியன் பாலிட்டியில் ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்துடுது. அப்போ பேலன்ஸ் 20 கொஸ்டின் இருக்குது. அந்த 20 எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஹிஸ்ட்ரி மறுபடியும் இங்கேயும் ஹிஸ்ட்ரி இருக்குது, இங்கேயும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு. அப்போ ஹிஸ்ட்ரியை 2 பார்ட்டாக பிரித்து இங்கே கொஞ்சமும் கொடுத்துருக்காங்க. இது எந்த மாதிரி ஹிஸ்ட்ரி? தமிழ்நாடு பற்றிய ஹிஸ்ட்ரி. இது எந்த மாதிரி ஹிஸ்ட்ரி? பொதுவானது, அதாவது இந்தியா அதாவது ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடு, அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அந்த மாதிரி இந்த குப்தர்கள், மோலாயர்கள், இந்த மாதிரி பீரியட்லேருந்து ஐஎன்எம் வரைக்கும் மானது. இது வந்து தமிழ்நாடை பற்றிய ஹிஸ்ட்ரி மட்டும். இந்த ஹிஸ்ட்ரி இங்கேயும் கல்ச்சர் இருக்கும், ஆனால் இங்கே கல்ச்சர் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் இதுக்கும் தமிழ்நாடோடைய கல்ச்சர், இது தமிழ்நாடோடைய ஹிஸ்ட்ரி. இது வந்து இந்தியாவுடைய கல்ச்சரும் இந்தியாவுடைய ஹிஸ்ட்ரியும் சேர்த்து நம்ம படிக்கிறோம். அப்போ இங்கே படிக்கும்போது 20 கொஸ்டின் வருது. இந்தியாவுக்கு முக்கியத்துவம் கொஞ்சம் கம்மி பண்ணி 10 கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க. அதுலேருந்து அதுக்கடுத்து இதில் ஐஎன்எம். ஸோ இந்த எல்லாமே சேர்த்து இந்த 3ம் தனித்தனி டாப்பிக்காக, அதாவது ஓல்டு சிலபஸுக்கும் நியூ சிலபஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஓல்டு சிலபஸில் மட்டுமே ஐஎன்எம் வந்துட்டு இப்போ 5 கொஸ்டின் டு 10 கொஸ்டின் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்துட்டு ஐஎன்எம், கல்ச்சர் ஆஃப் இந்தியா, ஹிஸ்ட்ரி 3மே சேர்த்தே 10 கொஸ்டின் தான். அதுக்கடுத்து 5வது யூனிட், மொத்தம் 6 யூனிட் சொல்லியிருக்கேன். இப்போ 5வது யூனிட் வந்துட்டோம். 5வது யூனிட் வந்து ஜியாகிரஃபி. 5வது யூனிட்டுக்கு 5 கொஸ்டின் தான். அதே மாதிரி 6வது யூனிட் என்னது? ஜென்ரல் சயின்ஸு. இது ஜென்ரல் ஸ்டடீஸ் இல்லை, ஜென்ரல் சயின்ஸு. இதில் ஒரு 5 கொஸ்டின். அப்போ 2 5 தானே சார், இது வேணாமா, விட்டுருவோமா அப்படின்னு நிறைய பேர் இதை விட்டுருவோம், இந்த 4 மட்டும் படித்தா போதும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஏன் அப்படி நினைக்கிறது வந்துட்டு தப்பா கரெக்டாக அப்படின்னு கேட்டால் தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த 5 கொஸ்டின்ஸுக்கு நம்ம ஓரளவுக்கு பேசிக்காக நம்ம பார்த்துட்டு போனால் கூட 1-2 நம்மளால் போட்டுற முடியும். சுத்தமாக ஒன்றுமே தெரியாமல் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அது மாதிரி எதுவுமே நம்ம பார்க்காம எதுவுமே செய்யாமல் நம்ம அங்கே போயிட்டு இந்த கொஸ்டின்ஸ் ஏதாவது ஒன்று சொதப்பிடுச்சோ, கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சுனாலோ, இந்த கொஸ்டின்ஸ் நம்மளை காப்பாற்றுச்சுன்னா, நம்ம உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், 165லேருந்து 185க்குள்ளே கட் ஆஃப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஸ்டின் பேப்பரை பொறுத்து. இது வந்து கொஸ்டின் பேப்பரை பொறுத்து அமையும். நான் ஜென்ரல் கட் ஆஃப் தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் நான் வந்துட்டு பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அந்த மாதிரி எந்த ஒரு கம்யூனிட்டி கோட்டாஸ் பண்ணி நான் போகல, ஜென்ரல் கட் ஆஃப் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கொஸ்டின் டஃப் பண்ணாங்கன்னா இந்த கட் ஆஃபும், கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சு எல்லாராலையும் அடிக்க முடியுது அப்படின்னு இந்த கட் ஆஃப்ஸும் வரும். இப்போ இந்த இது இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்குறது இந்தியன் எக்கனாமிக்கு, அடுத்த இம்பார்ட்டன்ஸு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சருக்கு, அடுத்தது பாலிட்டிக்கு, அடுத்தது ஐஎன்எம்க்கு, அடுத்தது ஜியாகிரஃபிக்கு, அடுத்தது சயின்ஸுக்குன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க எல்லாருமே பொதுவாக. ஆனால் நம்ம வந்து எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னா, இந்தியன் எக்கனாமி படிக்கிறீங்களா, அதே மாதிரி சயின்ஸும் கொஞ்சம்,
அதுமாதிரி ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்களா, ஜியாகிரஃபி கொஞ்சம், பாலிட்டி படிக்கிறீங்களா, எல்லாமே. இந்த பாலிட்டி மாதிரி சப்ஜெக்ட்லாம் வந்துட்டு ஆர்டிகல்ஸ் நிறைய நினைவு வச்சுக்கிற மாதிரி இருக்கும், அதாவது சரத்துகள் நிறைய நினைவு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கடைசியாக வச்சுக்கிட்டோம், நம்ம படிச்சுக்கிட்டோம்னா சட்டுன்னு படிச்சுட்டு பட்டுன்னு எழுதிட்டு வந்துடலாம். அதனால் அது கொஞ்சம் கடைசியாக வச்சுட்டு மிச்சம் எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம படிக்க முடிஞ்சது ஓரியன்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்து ஃபஸ்ட் நம்ம கவர் பண்ணணும். ஸோ வந்துட்டு மொத்தம் 6 யூனிட் எழுதியிருக்கேன். ஒவ்வொரு யூனிட்டுக்கு எவ்வளோ வந்துட்டு மார்க்ஸ் ஸ்பிட் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்த்துட்டோம். கட் ஆஃப் எவ்வளோ வரும்ன்றது சொல்லிட்டோம். இது வந்து ஜிஎஸ்க்கு மட்டும். இது நீங்கள் நோட்டீஸ் எழுதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது உங்களுக்கே தெரியும், சிலபஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து மேக்ஸில் வந்துட்டு 25 கொஸ்டின் இருக்குது. இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட டாபிக்ஸ் வந்துட்டு மெயினாக பார்ப்பாங்க. அதாவது சிம்பிளிஃபிகேஷன், பெர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், எல்சிஎம் ஹெச்சிஎஃப், அப்புறம் என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம், அடுத்து டைம் அண்ட் ஒர்க். இப்போது இதில் மட்டும் 15 கொஸ்டின்ஸ் வருது. இந்த 25ல் இதில் மட்டும் 15 கொஸ்டின்ஸ் வருது. இதில் எல்லாமே நான் கொடுத்துட்டேன். சிம்பிளிஃபிகேஷன், பெர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், எல்சிஎம் ஹெச்சிஎஃப், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா அண்ட் வால்யூம், டைம் அண்ட் ஒர்க்கு. இதில் மட்டும் 15 கொஸ்டின்ஸ். இதே அப்போ பேலன்ஸ் ஒரு 10 கொஸ்டின் இருக்கும்ல, அது வந்து எங்கே வருதுன்னா ரீசனிங் சொல்லிட்டு அது ஒரு டாபிக். ரீசனிங்குள்ளே நிறைய விதமான ரீசனிங்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பசில்ஸு, டயஸு, அடுத்து என்ன இருக்கும், ஆல்ஃபா நியூமெரிக் இருக்கும், நம்பர் சீரீஸு, விஷுவல் ரீசனிங். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக கேட்பாங்க. சிலது லாஜிக்காக கூட இருக்கலாம், லாஜிக்கல் ரீசனிங்ஸ் கூட இருக்கும். ரீசனிங்களே லாஜிக்கல் வேறு, விஷுவல் வேறு. ஸோ இதிலிருந்து எப்படியும் உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின் வந்துடும். அப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியுது, 7 டாப்பிக்கு 15 கொஸ்டின், 6 டாப்பிக்கு 10 கொஸ்டின். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் 2 கொஸ்டினாக வச்சா எவ்வளோ, 2, 4, 6, 8, 10, 12, 14, 15 கொஸ்டின் கிட்ட 14 கொஸ்டின் இங்கே வந்துருச்சு. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் மினிமம் 2 கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் 3 கொஸ்டின் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிளில் 1, காம்பவுண்டில் 1 வரலாம். எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல, எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல வந்து 1, ஏரியா அண்ட் வால்யூமில் வந்துட்டு 1, டைம் அண்ட் ஒர்க்குக்கு கம்பைண்டாவோ இல்லை சேர்ந்தோ பிரிச்சோ 1 வரும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 15 கொஸ்டின் இங்கே ஸ்ப்ளிட் அப் ஆகுது. அதே மாதிரி சேம் இங்கே 10 கொஸ்டின் இன்ட்டு 2 போட்டால் 12 போயிடும். ஸோ வந்துட்டு ஏதாவது ஒன்றில் 1, 2 முன்ன பின்ன வரும். இந்த மாதிரி 10 கொஸ்டின், மேக்ஸுக்கு 25 கொஸ்டின்ஸு. இதில் எப்படினாலும் குறைஞ்சது வந்துட்டு 23 to 25க்கு 25மே கொஸ்டின்ஸ் அடிக்கணும். ஏன்னா அப்போ தான் கட் ஆஃபுக்கு இது ஹெல்ப் பண்ணும். கடைசி ஜென்ரல் தமிழ். முன்னாடி ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் அப்படின்னு 2 இது கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஜென்ரல் தமிழ் மட்டும்தான். இந்த ஜென்ரல் தமிழும் முன்னாடி வந்து எப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, எல்லாமே வந்துட்டு கொஸ்டின்ஸு, லிட்ரரி ஒர்க்ஸு, பொயட்டிக், அந்த மாதிரி எல்லாமே மொத்தமாக உள்ளே இருந்தது ஃபுல்லாக இப்போ எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்க, பிரிச்சிட்டாங்க. இதுலேயுமே வந்துட்டு இப்போ வந்துட்டு எத்தனை யூனிட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு 7 யூனிட் வருது. எத்தனை யூனிட் வருதுன்னா 7 யூனிட் வருது. இதுலேயும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் மார்க்ஸ் ஸ்ப்ளிட் அப் இருக்குது. அந்த மார்க்ஸ் ஸ்ப்ளிட் அப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூனிட்டே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இலக்கணம் தான்.
இதில் எத்தனை கொஸ்டின்ஸ் வருதுன்னா 25 கொஸ்டின் வருது. மொத்தம் பாருங்கள் 100 கொஸ்டினில் கிட்டத்தட்ட 1/4 கொஸ்டின் வந்து உங்களுக்கு இலக்கணத்துலேருந்தே வந்துடுது. அதுக்கடுத்து சொல்லகராதி 15 கொஸ்டின், வருது. அதுக்கடுத்து யூனிட் 3ல் வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் சிலபஸ்லேயே இருக்கும். நீங்கள் சிலபஸே பார்த்து நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். ஏன் அப்படி எழுதி காட்டுறேன் அப்படின்னா, நீங்கள் உட்காந்து நீங்கள் பார்க்குறது போதும் நீங்கள் இப்படி எழுதும் போது கொஞ்சமாக உட்காந்து பார்க்குறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் நீங்கள் அது யோசிக்கிற விதமே ஒரு வேறு மாதிரி இருக்கும். மொத்தம் இலக்கணம் 25 கொஸ்டின் வருது. அதாவது 1/4 கொஸ்டின் வந்து உங்களுக்கு இலக்கணத்துலேருந்து வருது. 2வது யூனிட் வந்து சொல்லகராதி 15 கொஸ்டின், 3வது யூனிட் வந்து எழுத்து திறன் வந்துட்டு ஒரு 15 கொஸ்டின். அதுக்கடுத்து கலை சொற்கள் 10 கொஸ்டின் வருது. கலை சொல் வந்துட்டு ஒரு 10 கொஸ்டின் வருது. ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியான கொஸ்டின்ஸ். அதாவது இங்கிலீஷுக்கு தமிழ் அர்த்தத்தை மட்டும் கொடுக்குற மாதிரியான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்கும். இது வந்துட்டு அவங்க வந்து சில கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படி அப்படின்னா, பல்துறை சார்ந்த, அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பிரித்து கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் நம்ம படிச்சுட்டு போனால் போதுமானது. அதே மாதிரி வாசித்து புரிந்து கொள்ளும் திறன், அதாவது வாசித்து புரிந்து கொள்ளும் திறன், இதில் எத்தனை கொஸ்டின் வரும் கேட்குறாங்க அப்படின்னா 15 கேள்வி. ஸோ இப்போ வரைக்கும் எத்தனை ஆயிருக்கு? 25, 30, 40, 50, 60, 70, 80 கொஸ்டின் ஆகிடுச்சு. இன்னும் 20 கொஸ்டின் இருக்குது. யூனிட் 6ல் 5, யூனிட் 7ல் 15. யூனிட் 6 என்னென்னா மொழிபெயர்ப்பு. யூனிட் 7 என்னன்னா இலக்கியம், அதாவது லிட்ரேச்சர். இது வந்து கிராமர், இது வந்து லிட்ரேச்சர். இது வந்து 15 கொஸ்டின் வருது. இங்கே வந்து 5 கொஸ்டின். இருக்கிறதுலே வெயிட்டேஜ் கம்மியானது என்னென்னா மொழிபெயர்ப்பு மட்டும்தான். மொழிபெயர்ப்பு 5 கொஸ்டின் வருது. ஸோ இந்த டோட்டல் கூட்டி பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வருது. ஸோ ஜென்ரல் தமிழ் இப்படி தான் இருக்குது. அப்போ வந்துட்டு ஜென்ரல் தமிழ் படிக்கிறவங்க என்ன சொன்னாங்க, எடுத்த உடனே போய் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த இலக்கணமும் இலக்கியத்துலேயுமே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அதனால தான் நான் அப்படி எழுதி போட்டதுக்கான காரணமே இதுதான். எனக்கு தெரியும் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வந்து டைம் அதிகமாக ஒரே இடத்துல கொடுத்துருப்பீங்க. இலக்கணத்துக்கும் இலக்கியத்துக்கும், அதாவது 10, 20, 40 கொஸ்டின் மட்டும். அப்போ நம்ம பேலன்ஸ் பாருங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு. இங்கே ஒரு 15, 30, 40, 50, 60 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்பார்ட்டு கிடக்கு. இந்த கொஷின்ஸை நீங்கள் பார்க்க மாட்டீங்களான்ட்டு இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ வந்துட்டு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு எல்லாத்துக்குமே சேர்த்து மொத்தமாக கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தமிழ்லாம் மேக்ஸிமம் 95 to 98, 99 வரைக்கும் போட்டுருவாங்க கொஸ்டின்ஸ். அப்படி போட்டால் தான் கட் ஆஃப் கிளியரே ஆகும். ஸோ வந்துட்டு கட் ஆஃபை கிளியர் பண்ணணும்னா மேக்ஸிமம் 90, அதாவது மினிமம் 95 மேக்ஸிமம் 98 வரைக்கும் இருக்கணும் கட் ஆஃபை ஜென்ரல் தமிழில் போடுறதுக்கு. இந்த மாதிரி முன்ன பின்ன இருக்கிறதுனால மேக்ஸிமம் 95, 93 வரைக்கும் வரலாம்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே போட வேண்டியது இருக்கும். ஸோ கட் ஆஃப் வந்து உங்களுக்கு நெருக்கி எவ்வளோ வரும்? கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஜென்ரல் தமிழில் எப்படினாலும் 93 கொஸ்டின் 95 கொஸ்டின் போட்டுருவாங்க. நீங்கள் 92ன்னு வைங்களேன். மேக்ஸில் எப்படினாலும் 23 கொஸ்டின் போட்டுருவாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸு இதில் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் போடலாம்? 75. எப்படினாலும் ஒரு 45 to 50 போட்டலாம் வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே 5, 10, 11, 165. 9, 10, 165 கொஸ்டின்ஸ் கரெக்டாக வருது உங்களுக்கு. ஸோ மினிமம் 165. நான் சொன்னேன் கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சுன்னா இங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 to 65 கொஸ்டின் வரைக்கும் போட்டுருவாங்க. இங்கே 24 கொஸ்டின் வரைக்கும் போடுவாங்க. இங்கே வந்து 96, 98 வரைக்கும் போட்டுருவாங்க. ஸோ வந்து இப்படி கட் ஆஃப் வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் வந்து டஃப்பாக இருக்கா ஈஸியாக இருக்கா எப்படி இருக்குன்றதை பொறுத்து கட் ஆஃப் இப்படி மாறிக்கிட்டே வரும். இதுதான் வந்துட்டு
டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கட் ஆஃப்ஸ் இந்த மாதிரி தான் முன்ன பின்ன மாறிக்கிட்டே வரும். இப்போ நான் எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு எல்லா யூடியூப் சேனல்ஸில் எல்லாம் படிக்கிறவங்க எல்லாம் என்ன எப்படி போவீங்கன்னா ஷெடியூல்ஸ் போட்டு போவீங்க. ஒரு டெஸ்ட் பேட்ச், ஒரு ஷெடியூல் போடுறது, டெஸ்ட் பேட்ச் போடுறது. வேறு என்ன பண்ணலாம், ஸ்டடி பிளான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். நம்ம குரூப் 4 உடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே. ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி சில பேர் டெஸ்ட் பேட்ச் பார்ப்பாங்க, சில பேர் ஸ்டடி பிளான் வந்து ஸ்டடி பிளான் வச்சு அவங்களுடைய ஸ்டடி பிளான் வச்சு கொண்டு போவாங்க. சில பேர் வந்து ஷெடியூல்ஸ் வச்சு ஷெடியூல் படி இந்த டைமில் எது படிக்கணும், இந்த டைம் இந்த டெஸ்ட் எழுதணும், அந்த மாதிரி கொண்டு போவாங்க. ஸோ வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போவாங்க. நான் வந்து இங்கே வந்து கிளாஸஸ் எடுக்கிறது வந்துட்டு வேறு மாதிரி எடுப்பேன். அது எப்படின்றத அடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.